ராகி கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்காம ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மைதாவில் பண்ணி கொடுக்கறது பதிலாக ராகியில் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். ராகி மாவு வந்து 60 கிராம் எடுத்திருக்கேன். கோகோ பவுடர் 15 கிராம் எடுத்திருக்கேன். டார்க் கோகோ பவுடர் அன்ஸ்வீட்டன்ட் கோகோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் 10 கிராம். ஜாகரி பவுடர் 60 கிராம். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஸ்வீட்னிங் ஏஜென்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். சால்ட் 1 பிஞ்ச். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா சூப்பரான கப் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸுங்கிறதே கொஞ்சம் அதிகம் தான். கப் கேக் லைனர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கரெக்டாக 6 கப் கேக்ஸ் வரும். ஈவனாக ஊற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் மோடில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கப் கேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லீவில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு தர மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம்.